எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் செக்ஸ்டார்ஷன் அண்ட் ஹவ் டு எஸ்கேப் ஃப்ரம் இட். செக்ஸ்டார்ஷன் அப்படி சொல்லப்படுற டெர்ம பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தே ஆகணும். சிவபெருமான் அப்படி சொல்லப்படுற காட் இந்துயிசம்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவபெருமான் அப்படி சொல்லப்படுற இந்த காடுடைய ஃபர்ஸ்ட் வைஃப் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தாட்சாயினி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தாட்சாயினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சன் வந்து ஏதோ ஒரு காரணத்துல இறந்து போறாங்க. இவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா சிவபெருமானுடைய பலம் பாதியாக குறையவும் செய்யுது. அவருடைய மன உளைச்சல் அதிகமாகுது. அவருடைய வேதனை அதிகமாறதுனால என்ன செய்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டர்ல போய் உட்கார்ந்துடுறாரு. நம்ம வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளுடைய உணர்வுகள வந்து நியூட்ரலைஸ் பண்ண நம்மளுக்கு உதவும்னு சொல்லிட்டு எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டர்ல போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த நேரத்துல வந்து தேவர்கள்லாம் என்ன செய்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கணும். அவருக்கு ஒரு பெண் துணை தேவ. அப்ப அவருக்கு ஒரு பெண் துணை தேவ அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வும், காம உணர்வும் வந்து அவர் இழந்துறக்கூடாது. அத வந்து அதிகப்படுத்தினா மட்டும் தான் ஒரு பெண் துணைய தேடி அவர் போவார் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்தினால, காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற மன்மதன் சொல்லப்படுற காமதேவன வந்து அணுகுறாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த காமதேவனுடைய அம்பு யார் மனச போயிட்டு அடிக்குதோ, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வும், காம உணர்வும் அதிகப்படும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இவரும் இத கேட்டுட்டு நான் பண்றேன். உங்களுக்காக நான் பண்றேன். சிவபெருமானோட மனசுல இருக்கிற காதல் உணர்வையும், காம உணர்வையும் நான் அதிகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, அவருடைய வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு வராரு. பொதுவா வில்லையும் அம்பும் எடுத்துட்டு யார் மேலயா நம்ம ஏறுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போவாங்க. ஆனா காமதேவனுடைய அம்பு மட்டும் மத்தவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வையும், காம உணர்வையும் அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அம்பா இருக்கிறதுனால, இது யாருக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. எமோஷனல் பாதிப்ப தான் ஏற்படுத்தும். காமதேவனும் வந்து எண்ட்லெஸ் மெடிடேஷன் போஸ்டர்ல இருக்கிற சிவபெருமான் மேல அந்த அம்ப எய்துறாரு. அந்த அம்பு எய்தப்பட்ட அந்த நேரத்துல வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டு, அதிலிருந்து வர கடல்ல வந்து காமதேவன் ஃபுல்லா பஸ்பம் ஆயிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த நேரத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய தியானம் கலைஞ்சு அவர் டைரக்ட்டா அந்த காமதேவனுடைய சாம்பல உடம்புல எடுத்து பூசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தேவர்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த மாரி உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு காதல் உணர்வை ஏற்படுத்தி அது மூலியமா உங்களுக்கு ஒரு துணைய சேர்க்கறதுக்காக தான் நாங்க போட்ட திட்டம். ஆனா நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, அந்த நேரத்துல சிவபெருமான் சொன்ன பதில் வந்து அந்த தேவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பயன்படுற மாரியான ஒரு பதிலா தான் இருந்துட்டு இருக்கு. அது என்ன பதில் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து காம உணர்வுக்கோ, காதல் உணர்வுக்கோ எதிரானவன் கிடையாது. ஆனா ஒரு ஆண் மனசுல இருக்கிற காம உணர்வோ, காதல் உணர்வோ அவங்களுடைய தேவைக்காக அவங்களுடைய இன்னர் வேர்ல்டுல இருந்து தான் வெளிய வரணுமே தவிர்த்து, அவுட்டர் வேர்ல்ட்ல இருக்கிற பிளஷர் மூலியமா ஒரு ஆண் வந்து காம உணர்வாலயோ, காதல் உணர்வாலயோ பாதிக்கப்பட்டான்னா, அவன் அந்த உணர்வுக்கு அடிமையாகிடுவான். நான் எந்த உணர்வுக்கும் அடிமையாகக் கூடாதுன்னு தான் நெனச்சு இத செஞ்சேனே தவிர்த்து, காதல் உணர்வோ, காம உணர்வோ இல்லாம இந்த உலகமே இயங்காது அப்டின்ற மாரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃபுட் சாப்பிடுறோம். நம்மளுக்கு பயங்கரமா பசிக்குது. ஆனா அந்த ஃபுட்ல ருசியே இல்ல, உப்பே இல்லன்னா நம்மளால அந்த பசிக்கு அந்த உணவு கூட சாப்பிட முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ உணவுக்கு வந்து உப்பு எவ்வளவு தேவையோ, அதே மாரி ஒரு பெர்சனோட லைஃப்ல வந்து காம உணர்வும், காதல் உணர்வும் தேவைப்படும். ஆனா வந்து அது எங்க இருந்து வருது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து நம்மள பாதிக்குதா? இல்ல நமக்கு தேவைக்காக நம்மள பாதிக்குதா? அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அந்த உணர்வு எனக்குள்ள இருந்து தான் வரணும். இத தான் செக்ஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டெர்ம நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். செக்சுவல் ஃபேவர் வச்சு ஒரு பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அடையறதா இருக்கலாம். இல்ல செக்சுவல் பெனிஃபிட் அடையறதுக்காகவே உங்ககிட்ட வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து செக்ஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே லவ் தேவை. ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே வந்து அட்டென்ஷன் தேவை. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து தி த்ரில் ஆஃப் செக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே தேவையான ஒரு விஷயம் தான். நமக்கு யாரோ ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாங்க. நமக்கு யாரோ அட்டென்ஷன் குடுத்து நம்ம டைம வந்து அவங்க டைம நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லப்படுற ஆசை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆசைய பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு கூட்டமே இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா நம்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த எரா, ஒரு இன்டர்நெட் எரா அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த இடத்துல இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம லைஃப் வந்து இவ்ளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து, செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாவும் மாறலாம் அப்படின்னு தான் உண்மையான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு மென் சைட்ல இருந்து பார்க்கும்போது, ஒரு மென் வந்து செக்சுவல் ஃபேவர்க்காக ஒரு வுமன நாடுறாங்கன்னா, அந்த வுமன் வந்து மென்ன வந்து என்ன வேணா மேனிபுலேட் பண்ணலாம். அதே செக்சுவல் ஃபேவர் வச்சு மென் கிட்ட இருக்கிற பணம், பேர், புகழ் எத வேணா வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதே மாரி ஒரு வுமன் வந்து ஒரு மென்ன நாடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மென் வந்து இந்த வுமன வந்து ஒரு கன்டினியூட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வைக்கிறதுக்காகவும், ஒரு செக்சுவல் பெனிஃபிட்ட இவங்க கிட்ட இருந்து அதிகமா எடுத்துக்கிறதுக்காகவும்,
அவங்கள மேனிபுலேட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி அவங்க லைஃப்ப ரூல் பண்றதுக்காகவும் கூட செக்ஸ வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம். இந்த டாக்டிக்ஸ் பேர் தான் செக்ஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம வந்து காமனா கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒரு மென்னும், வுமனும் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள டீப்பா போன அப்புறமா வந்து இந்த மென்னாவது அதிகமான ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண சொல்றாங்களா? இல்ல நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோஸ ஷேர் பண்ணுங்க. ஒரு நியூட் ஃபோட்டோஸ ஷேர் பண்ணுங்க. எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மென் அதிகமா கேட்கறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா த்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வுமனுக்கு அதிகமா தான் ஆயிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவர நீ முடிச்சு குடுக்கலாம். இந்த ஃபோட்டோ நான் வெளிய விட்டுருவேன். இந்த மாரி விஷயத்த நான் வெளிய விட்டுருவேன். உன்னோட பிரைவசிய வந்து நான் வெளிய கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான இந்த மேனிபுலேஷன் டாக்டிக்ஸ வச்சு அவங்க பெனிஃபிட் அடையறதுக்கு பேர் தான் ஒரு கிளியரான செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸ். இத தான் நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, அந்த சிவபெருமானுடைய இன்சிடென்ட்ல சொன்ன மாரி, இந்த நீட், இந்த செக்சுவல் நீடா இருக்கலாம், லவ் நீடா இருக்கலாம். இது வந்து நமக்கு உள்ள தேவை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு இன்டர்னல்ல இருந்து தான் வெளிய போணுமே தவிர்த்து, அவுட்டர்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா பார்த்து நம்ம ப்ளஷர்ல மாட்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இதுவும் வந்து ஒரு மன உளைச்சல ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? வாட் வி ஐ மீன் வை வி ஷுட் நோ அபௌட் திஸ் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த செக்ஸ்டார்ஷன் அப்படி சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு பார்வையா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வா இருக்கலாம், கேரிங்கா இருக்கலாம். இதையே வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமா ஒருத்தர் உங்க மேல கேர் பண்றாங்க. அதிகமா உங்கள ஒருத்தர் லவ் பண்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இத லவ் பாம்பிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். சீக்கிரம் பழகுன கொஞ்ச நாள்லயே வந்து நீங்க தான் உலகம், நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அவங்களுடைய லவ்வ காமிச்சு உங்கள புஷ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த நடத்திக்க ஆசைப்படுறாங்களான்னு பாருங்க. அந்த மாரி நடத்திக்க ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவங்க செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஆயுதத்த கையில எடுக்கலாம். செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக்ன்னு நான் சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஒரு விஷயம், இந்த செக்சுவல் நீடோடைய இந்த ஃபேவர அனுபவிக்கிறதா இருக்கலாம், இல்ல குடுக்கறதா இருக்கலாம். இந்த 2 இடத்துலயுமே வந்து அந்த ஒரு கண்ட்ரோல மட்டும் எடுக்காம, அத தாண்டி லைஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே லைஃப்ல எதுக்காக போயிட்டுருப்போம்? பணம், பேர், புகழ், இல்ல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டுருப்போம். இன்னொரு குரூப் என்ன பண்ணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிளஷர நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. போதை பொருள் யூஸ் பண்றதா இருக்கலாம், தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறதா இருக்கலாம், இல்ல செக்சுவல் நீட்ஸ சாட்டிஸ்ஃபாக்ஷன் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இதுக்கு வந்து என்ன வேணா செய்யலாம் அப்டின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்பும் இங்க இருந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல லவ்வையும் கேரையும் லவ் கேர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த ஆயுதமா பயன்படுத்தி உங்ககிட்ட உங்களுடைய பிரைவசிய திருடுறதுக்கான கூட்டமும் இங்க அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம் இத. பிரைவசிய வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். இன்னொருத்தர் லைஃப்ல என்ன போகுது? இன்னொருத்தர் பிரைவசி என்ன நடந்துட்டு இருக்கு? மத்தவங்க பிரைவசி தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஒரு அற்பத்தனமான ஒரு சந்தோஷம்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். இந்த விஷயம் நம்மளுக்கு பொதுவா நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே ஒரு ஓரத்துல இருந்துட்டே இருக்கும். அவங்க லைஃப்ல என்ன நடக்குது? இவங்க லைஃப்ல என்ன போகுது? அதுவும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம செலிபிரிட்டீஸோட டிவோர்ஸ பத்திலாம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் நினைப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத டீப்பா அனலைஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் போகுதுன்னா, அது அவங்களுடைய பெர்சனல், அவங்களுடைய பிரைவசி. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட பிரைவசிய வந்து மார்க்கெட்டிங் பண்றோம், அதிகமா பேசுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய பிரைவசியும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். நாலேட்ஜ வளர்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்களோட பிரைவசிய ஓவரா கிண்டி கிளறி பார்க்கிறதுன்றது வந்து ஒரு அநாகரிகமான செயலா தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்னான இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து இந்த பிரைவசி திருட்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதிகமா போயிட்டு இருக்கு. செக்ஸ்டார்ஷன் மூலியமா நீங்க ஒரு பெர்சன நம்பி ரிலேஷன்ஷிப்குள்ள போன அப்புறமா, அந்த செக்ஸ்டார்ஷன் மேனிபுலேஷன் டெக்னிக் மூலியமா உங்களுடைய பிரைவசியும் இங்க திருடப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து ஒரு மென் ஒரு வுமனையும், ஒரு வுமன் ஒரு மென்னையும் வந்து ரீச் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா, பெர்ஃபெக்ட்டான குவாலிட்டியான மென்ன கண்டுபிடிக்கிறதும், குவாலிட்டியான வுமன கண்டுபிடிச்சு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். "என்னப்பா சொல்ற? எ இந்த விஷயம் நீ சொல்றத பார்த்தா, செக்சுவல் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்காக நீங்க திங்க் பண்ற பெர்சனா இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி யாரோ ஒரு பெர்சனோட செக்சுவல் கான்டாக்ட்ல இருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத பயம்புடுத்துறதுக்காக நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல நீங்க எந்த பெர்சன் கூட ரொம்ப மிங்கிளா இருக்கீங்க, எந்த பெர்சன் கூட டீப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ, அந்த பெர்சன் எவ்வளவு தூரம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்றது உண்மையான விஷயம். ஏன்னா எல்லாமே டிஜிட்டல்ல பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஃபேண்டஸியா இருந்துட்டு இருக்கும். ஆனா நேர்ல பேசும்போது, நேர்ல பழகும்போது மட்டும் தான் உண்மையான அந்த ஒரு கோல் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப கோல் ஆஃப் செக்ஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பொதுவா மென்னுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா செக்சுவல் ஃபேவர்ஸ வந்து ஒரு வுமன் கிட்ட இருந்து அனுபவிக்கிறதுக்காக, இந்த செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த கையில எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கூட கன்டினியூவான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாகணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காகவும், இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்ட வீடியோஸா இருக்கலாம். இத வெளியிட்டுடுவேன், அது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி, பயம்புடுத்தி, த்ரெட்டன் பண்ணி
கண்ட்ரோல் பண்றதுக்காக எடுக்கிற ஒரு ஆயுதமா இருக்கும். அதே சமயத்துல ஒரு வுமன் இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா மென்னுடைய மணிக்காகவும், மென்னுடைய ஒரு ஃபேம கெடுக்கிறதுக்காகவும் கூட இத யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் சொல்லி நான் அதிகமா பிரஸ் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் அப்புறமா நம்ம வந்து கோவிட் பேண்டமிக் சந்திச்சதுக்கு அப்புறமா வொர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுனதா இருக்கலாம், நம்ம யோசிக்கிற விதமா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, இந்த ஒரு பேண்டமிக் அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் வேற மாரியான ஒரு தாட் மூலியமா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நம்மளுடைய தனிமையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாரி இங்க நம்ம யோசிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அதிகமா தனிமையா இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த சமயத்துல வந்து நமக்கு யாராவது லவ் குடுக்குறாங்க, நமக்கு யாராவது அட்டென்ஷன் குடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அதுவும் வயா இன்டர்நெட் மூலியமா, வயா சோசியல் மீடியா மூலியமா நம்மளுக்கு இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நாம நம்மளுடைய பிரைவசி மேட்டர்ஸ வெளியிட்டே ஆகும். கொஞ்சம் டீப்பா ரிலேஷன்ஷிப் குள்ள போன அப்புறம் சொல்ல ஆரம்பிப்போம். இத சொல்றது தப்பு இல்ல. ஆனா எந்த பெர்சன் கிட்ட சொல்றோம், என்ன மாரியான அந்த பெர்சன் வந்து மேனிபுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது மூலியமா நம்ம இத தப்பிச்சிரலாம். எல்லாத்தையுமே தாண்டி செக்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற ரிலேஷன்ஷிப் உள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த மைண்ட்ல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது நம்மள பயம்படுத்தாது நம்மள அவேர்னஸா வச்சிருக்கும் நம்ம இன்டிமேசியா ஒரு பர்சன் இருக்க போறோம் அந்த பர்சன் அதுக்கு தகுதியானவரா இல்லையா அந்த பர்சன் ஃபுல்லா தகுதியானவரான்னு தெரிஞ்சுட்டு அந்த பர்சன் கூட நம்ம செக்ஷுவல் இன்டிமேசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துல ஈடுபடும்போது மட்டும்தான், இது மூலியமா நமக்கு நாளைக்கு வேற எதுவும் ஒரு கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்க கூடாது. வேற மூலியமா நம்மள மேனிபுலேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அவேர்னஸும் நமக்கு வந்தே தீரும். இதனால தான் வந்து ஐடபிள்யூஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 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 குழு என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலியமாவும், வயா அ டிஜிட்டல் வேர்ல்ட் மூலியமாவும் இருக்கிற செக்சுவல் த்ரெட்ல இருந்து நம்மள காப்பாத்துறதுக்காக நெறைய விஷயங்கள வந்து கன்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, YouTubeல கூட நம்ம எந்த ஒரு கன்டென்ட் நான் அப்லோட் பண்றேன் ஆஸ் அ கிரியேட்டரா, எந்த ஒரு கன்டென்ட் நம்ம அப்லோட் பண்ணா கூட 18 பிளஸ்ஸா இருக்காங்களா? இல்ல நம்ம சில்ட்ரன்ஸ்க்காக மேட் பண்றோமா? இல்ல வேற எதுக்காக மேட் பண்றோம்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துலருந்து பாதுகாத்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் செக்ஸ்டார்ஷன் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து செக்சுவல் இன்டிமேசி மூலியமா மட்டும் இல்லாம, 18 பிளஸ்ல இருக்கிற பீப்பிளுக்கு வந்து குடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனாவும் இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு பெர்சன் நம்ம வளரும்போது நம்ம வந்து பேரண்ட்ஸோட ஒரு கைடன்ஸ் மூலியமாவும் இல்ல நம்மள வெல் விஷர்ஸோட கண்ட்ரோல் மூலியமாவும் வளர்ந்திருப்போம். இப்படிதான் போணும், இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்கு நம்மளோட லைஃப் நம்ம கையில வருதோ, நம்ம இண்டிபெண்டன்ட்டா டிசிஷன் எடுக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழப் போறோம் அப்படின்னு சொல்லப்போற முழு சுதந்திரம் நம்மளுக்கு ஒரு ஏஜ்ல கிடைக்கும். அந்த சுதந்திரம் கிடைக்கும்போது வெட்கப்படுற முக்கியமான ஒரு மோசமான த்ரெட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செக்ஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். எந்த பெர்சன் கூட நம்ம இன்டிமேசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் நம்ம மிகப்பெரிய த்ரெட்டா இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான நாலேட்ஜ நம்ம வளர்த்துக்கிட்டு, அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல எவ்வளவு தூரம் ஒரு பெர்சன் கிட்ட பிரைவசிய குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அகைன் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் நிச்சயமா காப்பாத்தப்படும். சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லப்படுற சுயமரியாதையும் நம்ம காப்பாத்திக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி பிளஷர நம்மளுக்குள்ள இருந்து தான் வெளியில கொண்டு போணுமே தவிர்த்து, வெளியில இருக்கிற எந்த ஒரு விஷயத்தாலும் நம்ம பிளஷரா அனுபவிக்கணும்னு நெனச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய திருட்டு நம்ம பார்த்திருப்போம். பணம் திருட்டு பார்த்திருப்போம், பொருள் திருட்டு பார்த்திருப்போம், நேரம் திருட்டு பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு பிரைவசி திருட்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம திருட்டு பயலே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மூவி பார்த்திருப்போம். ஜீவன் சார் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த மூவில வந்து மாளவிகா மேம் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருப்பாங்க. அத வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோஸ் எடுத்துட்டு, அது மூலியமா மிரட்டி நெறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பணம் வாங்கிக்கிறதா இருக்கலாம். இல்ல அது மூலியமா நெறைய விஷயங்கள் ஒரு ப்ளஷரான விஷயத்த என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சுகிட்டே வருவாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு த்ரெட் அப்படின்ற மாரி சொல்றேன். ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம். நம்ம யாருக்கு அந்த இமேஜஸ் அனுப்புறோம், யார் கூட நம்ம ஃபோட்டோ, வீடியோ கால்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்துலயுமே நம்ம ஒரு அவேர்னஸ் வச்சுக்கிட்டே ஆகணும். அப்படி இல்லன்னா நான் சொல்லப்பட்ட பிரைவசி திருட்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல நம்ம மாட்டிப்போம். ஏன்னா, இந்த விஷயம் அகைன் நான் பயம்புடுத்துறதுக்காக சொல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதால பாதிக்கப்படுற எந்த ஒரு பெர்சனா வேணா இருக்கலாம். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்த வந்து வேற லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்தியே தீரும். அதனால முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நேர்ல ஒரு பெர்சன் பெர்சனா ஒரு பீப்பிள் கூட பழகி, அது மூலியமா ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்டர்நெட் மூலியமா மட்டுமே ஒரு பெர்சனோட ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நிச்சயமா உங்களுக்கு த்ரெட்ட கூட குடுக்கலாம். ஸோ, அதுல ஒரு அவேர்னஸ நீங்க கிரியேட் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையுமே தாண்டி உங்க மேல லவ் வச்சிருக்க பெர்சன் மியூச்சுவலான ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசில தான் இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் குடுக்குறீங்களா, அவங்களும் அந்த விஷயத்த ரிட்டர்ன்ல குடுத்தே தருவாங்க. ஆனா, எந்த ஒரு பெர்சன் உங்கள அதிகமா லவ் பண்றேன்ற பேர்ல, அதிகமா உங்கள புஷ் பண்ணி, உங்கள மட்டுமே அதிகமா நெறைய விஷயங்கள எடுத்துக்கிறாங்க. உங்ககிட்ட நெறைய பெனிஃபிட்ஸ் அடையறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
அந்த பர்சன் உங்கள மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அந்த மேனிபுலேஷன் வந்து எக்ஸ்ட்ராஷனா கூட ஃபியூச்சர்ல மாறலாம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா அவேர்னஸா உங்களுடைய டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள பார்த்து டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.